ஒரு சின்ன விஷயம் தான். நான் அதெல்லாம் சொல்லி விளம்பரப்படுத்த நான் விரும்பலை. சின்ன விஷயம் தான். என் மனைவிட்ட வர நான் அதை ஷேர் பண்ணலை. சின்ன ஒரு விஷயந்தான். அப்பாட்ட சொல்லியிருந்தேன். சற்று ஒரு செகண்ட் அதை மறந்தேன். உடனே எனக்கு சில நிமிஷங்கள் ஒரு மாதிரி ஒரு சரீரத்துக்கு வந்து உடனே புரிந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அப்போ என் தகப்பன் என் பட்சத்தில் தான் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தினார். என் பட்சத்தில் நின்று கேட்கிறார். நான் அப்புறம் என்னை நபள விடாமல் சின்ன ஒரு, நீங்களாம் கேட்டால் சிரிப்பீங்க, இவருக்கு இதுக்கெல்லாமா சின்னதுங்க, சின்ன விஷயம். ஒரு நாள் வரும் நான் அதை விளக்கி சொல்லுவேன். சின்ன விஷயம், ஒரு சின்ன காரியம். அதிலிருந்து ஒரு 20 நிமிஷம் என் சரீரத்தில் அவர் ஒரு பாடு வச்சார் பாரு, செத்துருவம் போல இருந்து. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கம். அப்பந்தான் எனக்கு உணர்வை தந்தார். எப்படி என்னை நேசிக்கிறார். நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன் அர்த்தம் அதுதாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம். நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை பாசமா வைத்திருக்கிறேன், நீ எல்லாத்திலும் பெர்ஃபெக்டாக வரணும்னு நான் விரும்புகிறேன். நான் அப்படியே ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவரே, நீர் உண்மை உள்ள தேவனுப்பா. என் மேலே அதிகமான நான் இவ்வளவு ஊழியம் செய்தும் ஓடி 3 நாளாக இப்படி செய்தும் என்னை இப்படி வச்சிட்டுறேன்னு நான் சொல்லியிருந்தா 2க்கும் வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் நம்ம செய்தது தான் தியாகம் அப்படின்னு தான் நிசாரமாக அவரை தூசிக்க மனசில் சிந்திச்சு அவரை துக்கப்படுத்திடும். தவறு. அவர் பார்க்கிறார், அவர் கேட்கிறார், அவருடைய செவி தீட்டப்பட்டு இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல்கிறேன், ஒரு சின்ன விஷயம் நொடி பொழுதிலே எனக்கு அப்படி ஒரு உணர்வை தந்து என்னை பலப்படுத்தினார். எனக்கு அந்த அறிவை என் சிந்தனைக்கு எட்ட செய்தார் என்றால் அவர் தூரமாக இருக்கவில்லை, நம்ம பட்சத்திலே தான் இருக்கிறார். அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனை நம்ம சொந்த இரட்சகராய் வைத்திருக்கிறோம். நம்மை அவர் உருவாக்க நினைக்கிறார். தேவ பிள்ளையை எச்சரிக்கை, இனியும் நான் தாறுமாறாத்தான் இருப்பேன்னு சொன்னால் நம்மளை காப்பாற்ற எத்தனை இயேசு வந்தாலும் முடியாது. அவர் தெளிவாக இருக்கிறார் அவருடைய பங்குல. நான் நினைச்சேன், இப்படி என் மேலே பாசம். அந்த தவறுக்காக நான் சொல்லி சில நிமிஷத்தில் அந்த மரண வாதை எனக்கு ஒரு மாதிரி மூச்செல்லாம் முட்டி ஒரு மாதிரி எல்லாம் ஒரு 15-20 நிமிஷத்தில் டக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு மாடியில் போய் குடும்ப ஜெபம் பண்ணதுக்குள்ள அந்த ஒரு மாதிரி மூச்சு முட்டி இப்போ கீழே விழுந்துரும் போல அப்படி ஒரு நெருக்கத்தை கொடுத்து அப்படி ஒரு தெளிவை தூணும். உடனே என்னுடைய சிந்தனை, ஓஹோ, நம்ம இந்த விஷயத்தை சின்ன விஷயம் நினைச்சோம். இல்லை, அவர் நம்மளை ரொம்ப மைனூட்டாக கவனிக்கிறாரு. சின்ன விஷயம் நீங்கள் பாவம் நினைச்சு அதையே செய்துட்டீங்கன்னா அந்த ஆவியானவருடைய உணர்த்துதல் உங்களுக்கு இல்லைன்னா ஆபத்து. அதான் நமக்கு தெரியாம அந்த கண்ணிக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம். தயவு செய்து தேவ பிள்ளை, நான் ஆண்டவருக்குள்ள அனுபவித்ததை சொல்லுகிறேன். நீங்கள் அதை எப்படி பெருமைக்காரன் எப்படி சொன்னாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 16வது வசனத்தில் கூட ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தம் வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாரும் சுஸ்தமாக்கினார்கள். எல்லாமே நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு உண்மைதான். இன்னும் கூட 1 பேதுரு ஒரு சில விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. அடுத்த பாருங்க, கொலோசியர் 1வது அதிகாரம் 12வது வசனம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும். அல்லேலூயா. 13வது வசனம், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவே நம்ம என்ன செய்கிறோம்? சோத்தரிக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. 14 குமாரனை அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா.
ஹல்லேலூயா, சோதரம். எனக்கு அன்பானவர்களே, இத்தனை மகிமை பொருந்திய தியாகம் உள்ள ஜீவன் உள்ள தேவனை நாம எப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அவர் அந்த இடத்துல அப்படி செய்தாரே, இந்த இடத்துல இப்படி செய்தாரே, அவர் நம்மளை விட்டு ஓடி விட்டாரா, இல்ல உன்னை மறந்து விட்டாரா, உனக்கு உன் அன்பை பாராட்டலியா? ஏதாவது சொல்லு, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. அவர் மீது குற்றம் சாட்டு, உன் மனசுல குற்றம் சாட்டு. ஒன்றுமே நீ குற்றம் சாட்ட முடியாதபடி வசனத்தினாலே தெளிவாக அவர் உரைத்திருக்கிறார். சகலத்துக்கும் குற்றவாளி நாம தான் என்பதை இன்னைக்காவது இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன். அவர் குற்றமற்றவர். நமக்கு சாவுக்கு எத்தனையோ பிரச்சனையில நம்ம சாக வேண்டிய நம்மை சாவிலிருந்து மீட்டெடுத்த தெய்வம். அவர்கிட்ட நம்ம ஒரு சின்ன காரியத்துக்கு சொல்லி முறுமுறுத்தான் நம்ம பயங்கர குற்றவாளி. இரண்டாவது, நம்முடைய பாவத்திலே மரித்து புறஜாதி மக்கள் மத்தியிலே கிறிஸ்தவன் செத்து போனான்னு சொல்லி தேவ நாமம் தூசிக்கப்பட்ட அந்த பாவம் நம்மளை சார்ந்திருக்கும். நம்முடைய சாவுக்கு காரணராகிய நாம தான். ஆனா நம்ம நடிச்சு மக்களை ஏமாத்திரும். என்னை சேர்த்து தான் சொல்றேன், உங்க முன்னாலே இருக்கிற ஊழியக்காரர் எனக்கும் அது பொருந்தும், எனக்கு தான் அதிகமா பொருந்தும். தயவு செய்து எல்லாருக்கும் அது பொருந்தும். நம்ம நடிச்சு எல்லா ஜனங்களுக்குள்ளே ஒரு மாய. இப்ப என்ன சொல்லுவாங்க, நாராயண வடிவு, ஓஹோ நல்லா பிரசங்கி நல்லா செய்தான் அப்படி சொல்லி நடிப்பு. அப்படி ஆண்டவருக்குள்ளே பெர்ஃபெக்டா கர்த்தர் அதைத்தான் உணர்த்தினார். நீ இப்படி நினைக்கிறிய, அப்ப இப்படி இரு, இப்படி நினைக்கிற, நீ இப்படித்தான் இருக்கணும். சின்ன காரியத்தை கூட கவனமாய் பண்ணு. நல்ல சந்தோஷப்பட்டேன். ஆண்டவரே கவனமாய் இருப்பப்பா, கவனமாய் இருப்பேன். அப்போ நான் கவனமாக இருந்தால் நான் இனி கொஞ்சம் கடிந்து தான் பேசுவேன். அவருடைய வார்த்தைக்கு மட்டும் செவி சாய்த்து நீங்கள் அவர் படி சொல்படி நடந்தால் நான் உத்தரவாதம் தருகிறேன், நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் ஒரு காலமும் நம்மளை கைவிடவே மாட்டார் என்கிற உத்தரவாதத்தை 100க்கு 100 மடங்கு தருகிறேன். கர்த்தர் இந்த சபையிலே அதை தெளிவாக செய்ய போகிறார். நான் இனி ரொம்ப மைனூட்டா ஜெபம் பண்ணுவேன், ரொம்ப மைனூட்டா நடப்பேன். ஒரு மோசை, ஒரு போதகன், ஒரு ஊழியக்காரன், ஒரு சபையை நடத்துகிறவன் எந்த தகுதி பெறணுமோ கர்த்தர் என்னுடைய பலத்தால் அல்ல, அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால் நான் கெஞ்சுகிறேன். அவர் அதை எனக்கு தருவார், அதை வெளிப்படுத்துவார். இது சாதாரண மனுஷர்களால் அற்பமாக எண்ணப்படுகிற இன்னைக்கு அநேக ஊழியக்காரருக்கு முன்னால. ஆனால் என்னுடைய வாஞ்சை அவர் அடைந்திருக்கிறார். எனக்கு என்ன சந்தோஷம், என்னையுமா ஆண்டவரை இப்படி நடத்துகிறீங்க. இதில் நாம் பக்குவப்படணும், ஒவ்வொருவரும் பக்குவப்படணும். மாற்றா நினைக்காதீங்க, திருப்பி நினைக்காதீங்க. உங்க மாமிசத்தில் எந்த ஊழியக்காரனின் கர்த்தர் தொட விட மாட்டார். அவரை பிசாசு கொண்டு போயிட்டுலாம் சொல்லக்கூடாது. தப்பு, பெரிய தப்பு. எவன் மேலையும் கை வைக்கலாம். அதான் பவர், அதான் வல்லமை. அவர் சொன்னார், நான் உன்னோடு தான் இருக்கிறேன். எனக்கும் ஆண்டவரே இப்படிலாம் இருக்குதே, நாளைக்கு எனக்கு ஏமாத்துறோம், நான் ஏமாத்துறோம். நான் பச்சை மண்ணு, பச்சை மரத்துக்கே அப்படி நான் பட்ட மரமாகிய எனக்கு எப்பாடு, நானும் எல்லா இடத்துலையும் கை வைக்கிறேனே. நான் உன்னோடு இருக்கிறேன், நீ அப்படி பயப்படுகிறாய். அது போதும். இந்த ஒரு வார்த்தை இன்னும் சாதிக்கலாங்க. நம்ம எல்லாரும் தயவு செய்து எல்லாரும் சொல்கிற போது நம்ம சொல்லவே கூடாது. இன்னையிலிருந்து தெளிவாக இருக்கணும். அந்த ஊழியக்காரனை பிசாசு கொண்டு போயிட்டு அந்த ஊழியக்காரனை அப்படி செத்து போனால் அது அவங்க பாடு. அதான் ஆண்டவர் நீதிமான் தீங்கு நாளைக்கு முன்னாலே எடுத்து அப்படியே இருக்கும். அதனால் நாம் எல்லாம் தெரிஞ்சது போல ஒரு காலமும் பேசக்கூடாது. என்னையும் சேர்த்து நானும் அப்படித்தான். அதனால் பிரியமானவர்களே, கர்த்தர் வெறுகு துல்லியமாக இருக்கிறார். பாருங்க, யோனா 4வது அதிகாரம் 11வது வசனம். யோனா 4:11. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதலியாமல் இருப்பேனோ? வெறும் 120,000 பேருக்கு பரிதலிச்ச கர்த்தர் இன்னைக்கு நம்ம தேசத்தில் 7 கோடிக்கு மேல், தமிழ்நாட்டில் மட்டுமே 7 கோடிக்கு மேல் ஜனங்கள் இருக்கிறோம். நமக்கு அவர் பரிதவிக்காமல் இருப்பாரா? செபிக்கணுங்க.
தைரியமா நின்று ஜெபிக்கலாம். சாதிக்கிறவர்களாக ஜெபத்தை விட்டுக்கிட்டு நிர்விசாரமா மறந்துக்கிட்டு நீ கடைசியில் அப்படின்னா இது என் குற்றம், நீ கடைசி வரை நீ ஒப்புரவானா தான் கர்த்தர் உன்னை மன்னிக்க கூட முடியும். பரலோகத்துக்கு போறதுலாம் ரெண்டாவது காரியம். உனக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கணும்னா எந்த வியாதியிலும் நீ கர்த்தரை குற்றம் சொல்லவே கூடாது. கர்த்தரை குற்றம் சொல்லவே கூடாது. அவர் குற்றவாளியே அல்ல, அவர் தீங்கு செய்கிறவர் அல்ல, அவர் மரணத்துக்கு வியாதியை கொடுக்கிறவர் அல்ல, பிசாசுக்கு பிடிக்கிறதுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர் அல்ல. விட்டு கொடுக்காத தேவன். அவரை குறித்து அப்புறம் பேச நம்ம அதுக்கு தகுதியாய் நீ கேளு, கண்ணீர் விடு, பேசுவார். தரிசனமா சொல்லுகிறேன், நேற்று ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே என்ன இப்படி ஒரு பயங்கர வெளிப்பாடு தந்தவர். எல்லாத்திட்டும் பேசாமல் இருப்பார். உன்னுடைய ஜெபம் அவ்வளவு தூரம் நீ ஆண்டவருக்குள்ளே 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 ஆண்டவருக்குள்ளே. நீங்க என்னை பெருமைக்காரன் நினைச்சாலும் பரவாயில்ல, சொல்றேன், தயவு செய்து எல்லாரும் வளரணும்னு நான் ஆசைப்படுகிறேன். நம்ம எல்லாரும் சாதிக்கிறவர்களாக. இந்த கூடாரத்துக்கு போனேன், இந்த சபைக்கு போனேன், இங்கிருந்து பெலப்பட்டேன் அப்படி சொல்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், பெருமையா இருக்கும். நாம எல்லாம் கர்த்தரவரை தேவ நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் இருக்கணுமே தவிர வியாதிப்பட்டு கூனி குறுகி சோர்ந்து அப்படி நொண்டியும் முடவனும் அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. தைரியசாலியாக நம்மளை வாழ வைக்கத்தான் இயேசு வந்தார். எல்லா விதத்திலும் ஆண்டவர் தெளிவாக சொன்னார். அல்லேலூயா. இந்த வசனத்தை மட்டும் யாத்திராகம் 15:26 உன் தேவனாகிய கர்த்தர் சத்தத்தை கவனமாய் கேட்டு இனிவரும் நாட்களிலே அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்களே, நான் கேரண்டியா சொல்லுகிறேன், நம்முடைய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், நம்ம பட்சத்திலே இருக்கிறார், இந்த செய்தியும் கேட்கிறார். அவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. நமக்கோ நம்முடைய சந்ததிகளுக்கோ ஒரு தீங்கு, ஒரு பொல்லாப்பு, ஒரு நஷ்டம், ஒரு கஷ்டம் வர ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அப்படி என்றால் அவர் சிலுவையிலே மரித்தது பொய்யாகிவிடும். நாம தெளிவு பெறுவோம் பிரியமானவர்களே. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய். கர்த்தர் நம்மை மறக்கவில்லை. அதற்கு காரணம் ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு விசை கூட சொல்லுகிறேன், அந்த மாமிசத்துல நீ ஒரு நாளும் எத்தனை உபதேசம் உனக்கு கொடுத்தாலும் உன் செவிக்குள்ள அது நுழையாது. நீ தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். அதுதான் உன் இருதயத்திலே நிறைந்து நிலைத்திருக்கும். அந்த ரகசியம் அப்பதான் உனக்கு பூரணமாகும். தயவு செய்து ஆவியை இன்னும் பெற்றுக்கொள்ள ஞானஸ்தானம், முங்கி ஞானஸ்தானம் எடுத்து பல வருஷம் கடந்து போன பிறகும் தாமதம் செய்தால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தை, வேதனையை, துக்கத்தை, பிரிவினையை, பிரச்சனையை கொண்டு வரும் என்பதை இன்னும் நம்ம அறியல. பாருங்க, ஞானஸ்தானம் என்பது தேவனோடு ஒப்புரவாகி அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற நாம் அவருக்குள்ளே நெருங்கி பலப்படலைன்னா ஆபத்து. எதிராளி எப்போ நுழைவான், வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். எத்தனை வருஷமா கொடுக்கிறோம்? அவரோடு நீ பண்ணின உடன்படிக்கையின் மகத்துவம் எங்க? அதை நீ என்ன செய்திருக்கிறாய்? அவர் உன்னோடு பண்ணின உடன்படிக்கைக்கு உத்தரவாதமா உன்னிடத்தில் என்ன நீ அதை நிறைவேற்ற ஏன் தவறினாய்? நீ அவரை குற்றம் சாட்ட போறியா? அவர் என்னை அபிஷேகம் பண்ணலன்னு சொல்ல போறியா? சொல்ல முடியுமா? அவர் என்னை அபிஷேகம் பண்ணல, அவரு கொடுத்தாரு, அங்க கொடுத்தாரு, எனக்கு தரலன்னு சொல்ல முடியுமா? நீ பரிசுத்தம் அவரு குற்றவாளியாக்க போறியா? தவறு எங்க இருக்கிறது? உணரு, இப்ப உணரு, இன்னைக்கு உணரு, இன்ன நிமிஷம் உணரு, ஜாக்கிரதைப்படு. ஏதோ ஊழியத்துக்கு போறேன், சுவிசேஷம் கேட்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன், நீ வந்துட்டு போறதுனால உனக்கு ஒரு நன்மை கிடைக்காது. ரகசியம் இங்க தான் இருக்குது. அவர் செய்ய காத்திருக்கிறார், ஆவலோடு இருக்கிறார். சொல்லுகிறத கொஞ்சம் செவி கொடுங்க. நாராயண வடிவுக்கு என்ன தெரியும்?
அவனுக்கு செபிக்கத்தான் தெரியும். யார் மூலமாக ஆண்டவர் பேசுவார். நேற்று நடந்துங்க சம்பவம், அது என் நினைவில் விட்டு இன்னும் மாறல. ஒரு முட்டாள், ஒரு பாவி, ஒரு துன்மார்க்கனாய் வாழ்ந்த என்னையே இப்படி நேசித்து அவர் என்னை எவ்வளவாய் அன்பு பாராட்டுகிறார் என்பதை எப்படி சிச்சை மூலமாக வெளிப்படுத்தினார் என்றால் அந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் வரணும். அல்லேலூயா. பலிபீடத்தில் நின்று சொல்கிறேன், பலிபீடத்தில் கர்த்தருடைய சத்திய பலிபீடத்தில் நின்று பேசுகிறேன். எனக்கு எல்லா பயமும் என்னை விட்டு நீங்கி போயிட்டு கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்துவார், தகுதிப்படுத்துவார். நிச்சயமாக நான் தகுதி அடைவேன். ஒரு பெரிய மேன்மை இந்த சபைக்குள்ளே நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட மேன்மையான மகத்துவத்தை இந்த இயேசு தந்த புதுவாழ்வு சபைக்குள்ளே என் இரட்சகர் என் நிமித்தம் நிச்சயமா என்னுடைய பாரத்துக்கு கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக பிரிய எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனம். நான் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்கு உள்ளவர்களாய் இருப்போம். இன்னைக்கு 2 வார்த்தை. முதல் சொன்னார் ரோமரில் பரிசுத்த ஆவியை பற்றி கொள்வோம். 2வது, ஆரம்பத்தில் இயேசுவை அறிந்த ஆரம்பத்தில் எப்படி உறுதியாய் இருந்தோமோ அந்த உறுதியிலிருந்து பின்மாறாதபடி இன்னும் அதிகமாய் அவரை உறுதியாக பற்றி கொண்டு இருப்போமாயில் கிறிஸ்துவினிடத்தில் பங்கு உள்ளவர்களாய் இருப்போம் என்று வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு அறிவுரைப்படுத்துகிறார். இன்னும் 2 வசனம். உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயாக. 1வது வசனம் 6:1. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்து இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். எத்தனைவருக்கு இந்த வாக்கு தத்தம் இயேசுவின் நாமத்தில் ஒரு பாயிண்ட். யாரையும் விமர்சனம் பண்ணாதீங்க. அந்த ஆள் அப்படி செத்தார், இந்த ஆள் இப்படி செத்தார். 2வது பாயிண்ட், என்னை ஆண்டவர் பாதிக்கிறாரு, என்னை சோதித்து பார்க்கிறாரு, என்னை பிடமிடுகிறாரு, அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. புரிஞ்சுதா? நான் உத்தமனாக்கும், நான் என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். கர்த்தர் எனக்கு ஏன் உங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, கர்த்தர் சோதிக்கிறார். தப்பு. அவர் சோதிக்கிறதுக்காக அவர் சிலுவை சுமக்கலை. அவர் அப்பேற்பட்ட ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காக அவருடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால பிரியமானவர்களே, அப்படி சொல்லாதீருங்கள். 3வது, எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே நான் அப்படிதான், உங்களை நீங்களே மெச்சிக்கொள்ளாதீங்க. என்னை சேர்த்து தான். இன்னும் ரகசியம், அவர் பேசுகிற வரைக்கும், அவர் பேசினால் நீங்கள் தைரியமா சொல்லுங்க. பர்ஃபெக்டா பேசுவார், கிரிகையில உணர்த்துவார். அப்போ நீங்க பேசுங்க, உன் வாயை திறங்க. கற்பனையாட்டி எதையாவது யோசித்து மனசுல தோணப்படியெல்லாம் பேசிடாதீங்க. அபத்தம், அது அபத்தம். ஒருவேளை அது மறிக்கிறாள், நீதிமானா இருக்கிறான், நீதிமான் அல்லாமல் இருக்கலாம், அது கர்த்தர் பாடு, அது தேவன் பாடு. எந்த ஊழியக்காரனையும் கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார், அது அவங்க பாடு. நம்ம அந்த விஷயம் நம்மை குறித்து நம்ம பாடே பெரும்பாடாக இருக்கும்போது கர்த்தரிடத்துல நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, நீ பிறரை குற்றப்படுத்த ஏதாவது குறையோ நிறையோ அதெல்லாம் சொல்ல வரல. பிறரை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னால உன்னுடைய தன்மை, நீ எப்படி இருக்கிற, அதை மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். அவனுடைய கிரியையின்படி நான் அவனுக்கு செய்வேன் என்று அப்பா சொல்லிவிட்டார். அதனால பிறரெல்லாம் சொல்லி நம்ம விலை விடுத்து வாங்காதபடி நான் எப்படி இருக்கிறேன் ஐயா, என் நிலை என்ன, நான் உமக்குள்ள எப்படி இருந்தேன்னு கேட்டு பாருங்க, அதுக்கு ஆன்சர் சொல்லுவார். இல்லை பரிசுத்த ஆவியில குறைவுபட்டு இருக்கிறேன், நமக்குள்ளே பரிசுத்த ஆவி பெற்றவனுக்கு மேக்சிமம் சோக்கெடு வரதுக்கு வாய்ப்பு இல்லை, மேக்சிமம் இல்லை. பிளந்தான் அடையும். வசனம் ஒரு நாள் மாறாது, நாம தான் மாத்தி மாத்தி வச்சிருக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களில் வரும்போது பலனடைவீர்கள், இதுதான் சத்தியம். முழுமையான பரிசுத்த ஆவி ஒருவனுக்குள்ளே கிரியை செய்தால் அவன் பலன் உள்ளவன் தான், அவனை எவனும் மேற்கொள்ள முடியாது. அதை மீறி ஏதாவது ஒரு பிரச்சனை, எங்கேயோ ஒரு
பரிசுத்த ஆவி உள்ள உறவு முறையில் ஏதோ ஒரு களங்கம் இருக்கிறது. அல்லேலூயா. கடைசியாக நீங்களே வாசித்தீங்களா? 3 யோவான் 2வது வசனம் வேதத்திலே, பிரியமானவனே பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல. நீ எல்லா கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் அதுதான். பிரியமான என் மகனே பிரியமான என் மகளே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் என்னுடைய சுகத்தை தியாகமாக கொடுத்து விட்டேன் என்று ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். நம்மளை வாதிக்கவோ, நம்மளை துன்பப்படுத்தவோ, நம்மளை கஷ்டப்படுத்தவோ, நம்மளை பரீட்சைக்கு வைக்கவோ, நம்மளை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவோ, நம்ம வேதனையில் நித்தமாக அழுது வைக்கவோ அவர் இந்த உலகத்துக்கு வரல. நம்மளை காப்பாற்றதான் வந்தார். நம்முடைய தப்பிதம்தான் நமக்கு வாதையாய் இருக்கிறது. நம்முடைய சுய மாமிச கிரியைகள் கர்த்தரை சரியாக அறிகிற அறிவு தன்மை குறைந்து போனதுனால தான் அந்த உபத்திரவத்தில் நம்ம இருக்கிறோம். இதுதான் 100% உண்மை. எழும்பலாமா? எல்லாரும் எழும்பலாம். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி வலது கரத்தை உயர்த்துவோம். அப்பா அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஞானிகள் அல்லப்பா. ஆண்டவரே, கடைசி நாட்களிலே நடக்க இருக்கிற சம்பவங்களை, அந்த கொரோனா வந்தது எப்படின்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையில் சிவப்பு குதிரை மூலமாக பேசின சில காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் வேதத்திலே தேடுகிறோம். ஏசப்பா, நீங்க வாழ்ந்த காலங்களிலே ஒருவரும் உம்மை நம்பி மரித்து போகவில்லைப்பா. நாங்களும் மரிக்க மாட்டோம். கொடூரமான வியாதியோ பிரச்சனையிலையோ நாங்கள் மாட்டிக்கொள்ள நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்கப்பா. இந்த உறுதியை நாங்கள் நம்புகிறோம். எந்த சத்துருவோ எந்த பிசாசினுடைய அதிகாரங்களோ உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய நாமம் தரித்திருக்கிற எங்களை தொடுவதில்லை. கர்த்தாவே, சில அபிஷேகத்தை இழந்து மாமிசத்திலே நாங்கள் நடந்து திரிகிறதுனால சில பலவீனங்களை பெற்று ஆண்டவருடைய நாமம் தூசிப்பதற்கு நாங்கள் ஏதுவாய் மாறிவிடாதபடி தகப்பனே, எங்கள் அறியாமை என்னும் காரிருளை அகற்றி ஆண்டவரே, பலவீனப்படுத்துகிற இயேசு அல்ல, பலன் கொடுக்கிற இயேசு, சாகடிக்கிற இயேசு அல்ல, வாழ வைக்கிற இயேசு என்கிற தத்துவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய், நிலைத்திருக்கிறவர்களாய், பூமிக்குரிய சகல நன்மைகளையும் பெற்று ஆண்டவருக்கு சாட்சி உடையவர்களாய், சாத்தானுடைய தலையை உடைத்து ஜெயம் எடுக்கிறவர்களாய், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய், அந்த கிருபையின் அதிகார அபிஷேகத்தை எங்க எல்லாருக்கும் தாரும். உம்முடைய வெளிப்பாடு எங்களுக்கு வரட்டும் அப்பா. இன்னும் ஆண்டவரே எங்களோடு பேசும். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே பூரணமா தங்கி நடக்க இருக்கிற, நடந்து கொண்டு இருக்கிற சம்பவங்களை தரிசனமாய் வெளிப்படுத்தி அதிலே நாங்கள் மாபெரும் ஜெயத்தை பெற்று ஆண்டவருக்கு சாட்சி உடையவர்களாய், சாதிக்கிறவர்களாய், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். கர்த்தரை நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அச்சு அடையாளமாக இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும், விசுவாசினுடைய பிள்ளைகளும் சாதிக்கிறவர்களாய், ஜெயம் எடுக்கிறவர்களாய், ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் பூலோக ஆசீர்வாதத்திலும் இரட்டிப்பான நன்மைகளை நாங்கள் பெற்று உம்முடைய தெய்வீக நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்பா. காரணம் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்து அதனால் வரக்கூடிய வியாதியை கண்டு உம்மை முறுமுறுத்திருந்தால் மன்னியும். ஏதாவது நாங்கள் புலம்பி தீர்த்திருந்தால் ஆண்டவரே அந்த புலம்பலை நாங்கள் வாபஸ் வாங்குறோம். எல்லா கஷ்டத்துக்கும், எல்லா பலவீனத்துக்கும், நஷ்டத்துக்கும், இழப்புக்கும், மரணத்துக்கும் நாங்க தான் காரணம் ஆண்டவரே. நாங்கள் தான் காரணம் என்கிற உண்மையை உணர்ந்து உம்முடைய சமூகத்தில் மண்டியிட்டு தொழுது அறிக்கை செய்து ஆண்டவரே அதை விட்டு இன்னும் உமக்குள் ஜெயம் எடுக்க ஞானம், புத்தி, அறிவு, விவேகம், சத்துவம், வல்லமை, அபிஷேகம், கிருபையின் வரங்களை தாருங்க. பாதிக்கப்பட்டு இருக்கிற குடும்பத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒருவரும் நன்மையை இழந்து போகாதபடி ஆண்டவரே, பிரஜாதி மக்கள் மத்தியிலே கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டமா என்று புலம்பாதபடி ஒவ்வொருவரையும் சாதிக்கிறவர்களாய், ஜெயம் எடுக்கிறவர்களாய், கர்த்தருடைய சொந்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், அப்பாவுக்கு சொந்த சுதந்திரவாளிகளாய்
அசையாத சாட்சி உடையவர்களாய் நாங்கள் கர்த்தருக்குள் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் நிலைத்திருக்க இன்று முதல் கர்த்தாவே எங்களுடைய எல்லா தவறுகளையும் அறியாமையும் மாமிசத்திலே நாங்கள் பேசின பேச்சுகள் எல்லாவற்றையும் மன்னித்து கிருபை தாரும், கிருபை தாரும். உம்முடைய நாமம் மட்டும் எங்களால் மகிமைப்படட்டப்பா. உம்மை நாங்கள் பணிகிறோம், தொழுது கொள்கிறோம். சர்வ வல்லவருமாய் இருக்கிற, சாதிக்கிறவரும், அற்புதம் செய்கிறவரும், இஸ்ரவேலரை வாழ வைக்கிறவரும், சுகமளிக்கிறவரும், சமாதானத்தை கொடுக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே தாழ்மையுடன் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே சோதரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரே சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிலாக்கியமும் சதா சர்வகாலமும் நம்மளோடும் நமக்கு என்று கொடுத்திருக்கிற ஆசையான நம்முடைய அன்பு பிள்ளைகளோடும் பிள்ளைகள் மூலமாக வரக்கூடிய புதிய தலைமுறைகளோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் நிறைந்து நிலைத்தும் இருப்பதாக. அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு சொன்ன வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார்.